தண்ணி கொண்டா. ரிஜன் வந்ததுக்கு அப்புறம் இவங்க அழுது டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சிங்கம் வந்துடும் வாயில. இது ஏன் துஷாத் இருக்கும்பொழுது இந்த எண்ணம் அந்த பிள்ளைக்கு இல்லைன்றது தான் தெரியல. நிறைய வந்ததுலேருந்து ராணி மாதிரி வந்து இறங்குவ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு எஃப்சி. ஹாய் வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 49ல் இன்னைக்கு வீக்கெண்டில் சண்டேல என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கே வந்து பயங்கரமாக டிஆர்பி ரேட்டிங் ரொம்ப அதிகமாக போயிருக்கும் வீக்கெண்டில். சார் வந்து பயங்கரமாக வச்சு எல்லோரையும் செஞ்சதுனால வீக்கெண்ட் டிஆர்பி வந்து எகிர்னதுனால ஆடெல்லாம் வந்து குவியுது போல இருக்குது. ஓகே, அது ஒரு ஆடோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது 50 நாள் இந்த வீட்டில் வண்டி எப்படி ஓடுதுன்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த டிக்கெட்லாம் 50 நாள் எப்படா தாங்குச்சு நேரம் வண்டி மாற்றி இதில் சொல்லவா வேண்டும். இவங்க பார்வதி வந்து விக்ரம் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு முகத்தை காட்டுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரெண்ட்லியாக பேசலான்னு போகும்போது கூட என்ன ஒரு ரேஞ்சில் தான் அவர் வைக்கிறாரு. நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த நம்ப எனக்கே குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஏன் உங்களோட பர்சனல் எடுத்து சொல்கிறீங்க, 50 நாள் இந்த வீட்டில் வண்டி எப்படி ஓடுதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. 2 டைம்ஸ் ஸ்டாப் பண்ணுறாங்க. முடிக்கட்டும், நீங்கள் அப்போ தான் அடுத்த முறையாவது என் கேள்விக்கு வந்து சேதுபதி சார் எல்லாருமே அவங்கவுங்களோட பர்சனலில் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவங்க கூட இருக்கும்பொழுது அதை வச்சு தான் சொல்ல முடியும். இல்லை வியானட்ட அப்படி பிஹேவ் பண்ணாரு, இவர்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஏன் விக்ரம சொன்னால் ஏன் இந்த சாருக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியவே இல்லையே. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல, பயங்கர கோவம். அதுக்கு அவர் கொடுக்குறாரு பாருங்க ஒரு ரியாக்ஷனு விக்ரம். ஆனால் எதுக்கு இப்படி அவருக்கு கொம்பு சீவி விடுறீங்க? அவரால் தான் ப்ரோக்ராமே போகிற மாதிரி நடந்துக்கிறீங்க. அவர் தான் கிங் ஆஃப் த ஹவுஸ்ன்னு நினச்சிட்டு அவர் அங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸ் மதிக்கணுன்ற ஒரு பேசிக் எலிமெண்ட் ஆஃப் தி ஹவுஸே அவங்களுக்கு தெரியல. ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறது தான் விக்ரம் ரொம்ப சாஃப்டாக என்டர் ஆனார். நான் இப்படி தான் அடுத்து நியூட்ரலாக இருக்கிற மாதிரி இருந்தார். ஹோட்டல் டாஸ்கில் ஒன்ஸ் அந்த சாண்ட்ராவால் அவருக்கு கிடைச்ச அந்த கரிப்பூசல் நெத்தியடி சாணியடி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து மனுஷன் வேற மாதிரி ஆகி வேற மாதிரி ஃபீல் பண்ணி தன்னை ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிட்டு ஒரு நல்ல என்டர்டெய்னராக நினச்சிக்கிட்டு சீரியஸாக ஒரு நல்ல என்டர்டெய்னராங்க. சரி நான் கொஞ்சம் டைம் தரேன், சிரிச்சுக்கோங்க. சீரியஸாக அவர் உண்மையிலே நல்ல பயங்கரமாக பண்ணுறாங்க. அவரோட மனசில் உள்ள வந்து யாரோ அப்படி வந்து ஸோ அவராகவே நினச்சிக்கிறாரு போல இருக்குது. நம்ம வந்து பயங்கரமான என்டர்டெய்னர், வெளியிலலாம் அவ்வளோ கிளாப்ஸ் கிடைக்குது, ஓகே எவ்ரிதிங் ஓகேங்க. உள்ளே வந்து நீங்கள் அதை பண்ணலையே, அதுதானே நாங்கள் கேட்குறோம். இதில் என்டர்டெயின் பண்ண நல்ல கேப்டன் வழி நடத்தினார் டீமை பயங்கரமான வேற பேர். இவர் வந்து அவங்கள சுற்றி உள்ள ஒரு சில பேரை வந்து கூட வச்சுட்டு அவங்களோட ஓட்டை வாங்கிட்டு இவர் வந்து முன்னேறிடுறாரு. இவரோட உண்மையான முகத்தை சீரியஸாக இன்னும் பார்க்கவே இல்லை. நான் பேசலாம், நிறைய பேருக்கு கோவம் வருது, ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. இவர் பார்வதி நான் இப்படி தான் சண்டை போடுவேன், எனக்கு ஒரு விஷயம்னா நான் கேட்பேன், ஆர்கியூ பண்ணுவேன். ஒருத்தவங்க இப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட டைரெக்டாகவே போய் கேட்பேன், இல்லை சண்டை போடுவேன், இல்லை பின்னாடி பேசுவோம். அது என்னோட திறமை. பட் நான் கண்டிப்பாக கேட்காம இருக்க மாட்டேன், பிரச்சனை வருன்றதுக்காக அவங்க முகத்தை அவங்க காட்டிட்டாங்க. இப்படிதான் பார்வதி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியுமே. உனக்குள்ள பல ரூபங்கள் இருக்கு, அது ஒண்ணா வந்து. பட் இவரை பத்தி உங்களால சொல்ல முடியுமா இவர் இப்படிதான் இருப்பாருன்னு? இவர் அவரை குத்தின உடனே இவர் எழுந்து ரொம்ப அறிவாளி. திவ்யா 50 நாள் இந்த வீட்டுல எப்படிதான் இருந்தாங்கன்னு தெரியல. மண்ணாங்கட்டிக்கு அது கூட தெரியல. அவங்க வந்து 21 நாள் தான் வருதுன்னு சார் வேற கரெக்ஷன் வேற சொல்றாங்க. அந்த மண்ணாங்கட்டி எழுந்து எல்லாரையும் வேற சொல்லுதாமா 21 நாள். எந்த அளவுக்கு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு, பிரசன்ட்ல இப்போதைக்கு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அவரை பத்தின பர்சனல் வெஞ்சன்ஸோ பர்சனல் பத்தியும் நம்ம பேசல. இந்த வீட்டில் அவர் எப்படி பிளே பண்றாருன்றதை மட்டும் தான் சொல்றோம். ரொம்ப ஒஸ்டா பிளே பண்றாரு. முகத்தை இதுதான் காட்டுறது இல்ல, ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்றது, ஃபேஸும் இப்படி வச்சுக்கிறது, கான்வர்சேஷனே வச்சுக்க முடியாது. அதெல்லாம் நல்லாவே இல்லை விக்கல் சார். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை நாள் வந்தாங்க திவ்யான்றதே தெரியாம இவர் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா பிளே பண்ணிட்டு இருக்காரு. இதை சொன்னாலும் நம்மள கேனாம பானுங்க. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். அடுத்து வந்து நம்மளோட ரம்யா வந்து அரோராவை குத்துனாங்க, அரோரா வந்து ரம்யாவை குத்துனாங்க. இவங்க வண்டி எப்படி தான் ஓடுதுன்னு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸில் உள்ள எல்லாருமே ரம்யாவை தான் சொல்கிறாங்க. அது ரம்யாவுக்கும் ஃபீல் ஆகுது. நான் எப்படி இந்த வீட்டில் இருக்கேன், என்னால் இருக்க முடியல,
பிக் பாஸ் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் பிக் பாஸ்ட் அட்வைஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கள தான் குத்துறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியுது. தான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான கண்டிப்பாக கேப்பபிலிட்டி இல்லைன்றது ரம்யாவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய பிக் பாஸ் டீம் மட்டும் தான் ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க தான் பயங்கரமான, ஏன்னா ஓய் ஓய் ஓய்ன்னு சொல்லி சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, பயங்கரமாக சண்டை கடை மாதிரி. அதுக்காக அவங்கள உள்ளே வச்சு இன்னும் ட்ரிகர் பண்ணுவோம், இன்னும் ஏன்னா இந்த வாரம் எல்லாரும் அவங்கள குத்துனதுனால அவங்க யாரையாவது குத்துறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக அவங்கள உள்ளே வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அரோராவை வந்து ரம்யா சொல்கிறாங்க, இவங்க வந்து போன வாரம் தான் ப்ளே பண்ணாங்க, எப்படி அசிங்கமாக அந்த குறியீடுன்றத பார்வதி வச்சு தான் இவங்க ப்ளே பண்ணாங்க. அது வரலுமே இவங்க ஒன்றும் கம் அவுட் ஆகி வெளியில் வந்து பயங்கரமாலாம் ப்ளே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அசிங்கமாக சொன்னது வந்து மேடம் மூஞ்ச பார்க்கணுமே, அடாடாடாடாடா என்ன மாதிரியான மூஞ்சுடா. பாரு மூஞ்சியும் முகர கட்டையும், இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா. ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறாங்க. ஒரு அம்மா எழுந்து மரியாதைக்குரிய அம்மா வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து பயங்கரமாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க, தப்பை வந்து சரியாக தட்டி கேட்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பிரச்சனையே பண்ணாலும் நீங்கள் மன்னிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. பிரச்சனை உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க, ஆனால் அப்படி இன்னும் அது சீரியஸாக உண்மை தான். தட்டி கேட்டாங்க, அவர் பண்ணது தப்பு, அவர் பயங்கர ஆட்டிடியூட் காட்டாரு, வேர்ட்ஸை பயங்கரமாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் நல்ல பிளேயர், சீரியஸாக நல்ல பிளேயர். அதில் எந்த மைனா உள்ளே இருக்கிறவங்கள விட இவ்வளோ கேவலமானா அப்படி கிடையாது. நல்ல பிளேயர், வேர்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியல, பயங்கரமாக முன்கோபப்படுறாரு. இதுதான் அவரோட நெகட்டிவாக நம்ம பார்க்குறது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். சார் வந்து எதிர்த்து கேட்டது மிகப்பெரிய கட்ஸ் தான், அதை யாருமே சொல்லலை. ஆனால் இவரை பிரஜினை கேட்குற மாதிரி மற்றவங்களையும் நீங்கள் கேளுங்க, எதிர்த்து கேளுங்க. விக்கல்ஸ் விக்ரம், சபரி, கனி, எஃப்ஜே இவங்களுக்கெல்லாம் கும்பி சூவி விட்டுட்டு அவங்கள மட்டுமே தூக்கி விட்டுட்டு இருக்காதீங்க. அவங்களும் தப்பு பண்ணுறாங்க, அந்த சைடும் கொஞ்சம் திரும்பி பாருங்கன்றது தான் நம்மளோட கைண்ட் ரெக்வஸ்ட்டாக இருக்குது. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எட்டக்கு மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா, புரியுதா? போ. ஸோ அடுத்து வந்து ஆஃப்டர் தட் பிரேக் வந்து நாமினேஷனை யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, எஸ் அஃப்கோர்ஸ் பார்வதியோட தலைமையில் இது ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாகவே நடக்குது. ஏன் அந்த வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணலன்னு நம்மளும் சொல்லியிருந்தோம். அவங்களோட தலைமையில் யார் யாரை குத்தணுன்றது இவங்க முடிவு பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கனி, விக்கல்ஸ் விக்ரம் அவங்களோட தலைமையில் அங்கவும் இவங்கவுங்கள குத்தணும் அப்படின்றத அவங்களும் முடிவு பண்ணாங்க. இது மாற்றி மாற்றி அவங்கவுங்க சொல்லிக்கிட்டாங்க. இது வந்து என்ன கேட்டால், ஏன்னா ஒருத்தவங்க மேலேயே 14 ஓட்டு அதிகமான ஓட்டு வந்து ஒருத்தவங்க மேலேயே போக்குறதுனால உண்மையிலேயே ப்ளே பண்ணாதவங்க உள்ளே இருக்கிறாங்க. அவங்களும் வெளில வரணுன்றதுக்காக இப்படி டிஸ்கஸ் பண்ணி போடணும். ஏன்னா எல்லாமே தான் பயாஸ்டாக இருக்கும் பொழுது அவங்கவுங்க டீமில் டிஸ்கஸ் பண்ணி போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதை கேட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி போடுங்கன்னு தான் அர்த்தம். அது ஒன்றும் யாரும் வார்னிங் கொடுக்கல, நீங்கள் அப்படி பண்ண வேணாம்லாம் யாருமே சொல்லலை. ஸோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ போனாலே அவ கூட்டி வந்து என்ன பண்ணா, நானும் செஞ்சேன். நீங்க 3 பேரும் முதல்ல போய் கக்கிச கழுவுங்க. அடுத்து வந்து எலிமினேஷன் வருது. எலிமினேஷனில் வந்து அவங்க ஆடுக்காக டிஆர்பி ரேட்டிங் தான் வீக்கெண்டில் பயங்கரமாக எகிருச்சுல்ல, பயங்கரமாக சூப்பராக ப்ரோக்ராம் பண்ணதுனால எகிர்னதுனால 2 கார் உள்ளே வரும். அந்த 2 காரில் 2 பேருமே யார் லாஸ்ட்டாக எல்லாருமே சேவ் பண்ணிவிட்டு பிரஜனும் கெமியும் மட்டும் இருந்தாங்க. வெளியில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு 200% வந்து கெமி தான் எவிக்ட் ஆகிடுவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்போது ப்ரெசண்ட்டாக சார் வந்து, டேய் ஃப்ரெண்ட் இல்லையா, இப்படிலாம் பண்ணாதடா, தயவு செய்து கொஞ்சம் பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்லி சார் அட்வைஸ் பண்ணி, ஓகே பார்த்துக்கலாம், நீ என்ன நினச்சி வந்தியோ அது கண்டிப்பாக நடக்கும், நானும் ஒன்றும் ஹெல்ப் பண்ணுறேன், பட் இந்த மாதிரிலாம் ஆட்டிடியூட்டை மாற்றுன்னு சொல்லி 200% சார் சேதுபதி சார் வந்து அட்வைஸ் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்கன்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா பிஃபோர் எலிமினேஷன், ஆஃப்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரோட கண்ணில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸு, பார்த்துக்கலாம் இனி இறங்கி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இது வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியது. ஸோ பிரஜன் போகும்பொழுது சாண்ட்ரா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து அல்டிமேட், ரொம்ப கிரேட்டான விஷயமா தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. நான் உனக்காக தான் உள்ளே வந்தேன்னு ஒரு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோக்கு உணர்ந்து இவ்வளோ ஒரு மோட்டோவோட உள்ளே வந்திருக்கும் பொழுது அதை வந்து அவங்க பார்த்து பயங்கரமாக கேர்ஃபுல்லாக விளையாடலாம். என்ன கேட்டால் பிரஜனை அவரோட விளையாட்டை அவங்க சாண்ட்ரா விளையாட விட்டால் அவர் விளையாடட்டும். அவர் என்னதான் பண்ணுறாரு, தப்பு பண்ணும்பொழுது தப்பு பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க ஃபுல்லாகவே கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பர்சன்லாம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே பண்ணுறாங்க. சாண்ட்ரா அதை கண்டிப்பாக அவங்க வந்து நிறுத்தியே ஆகணும். இன்னொன்று வந்து தனக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேங் இருக்கிறாங்க, அம்பு வச்சுட்டு ரெடியாக இருக்காங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு அடி எடுத்து வைக்கணும், வார்த்தையை பயங்கரமாக பயன்படுத்தணும். இது மட்டும்தான் இங்கே மிஸ் ஆகுது அப்படின்றது என்னோட ஃபீல். வந்தோடனே ரொம்ப ஹாப்பி. ஆனால் பிரஜன் வந்ததுக்கப்புறம் இவங்க அழுது டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.
தண்ணி கொண்டா விழுந்த உடனே என்னடி நான் வந்துட்டு நீ போயிடுவோம் போல அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் வேற. பட் அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே. அடுத்தது வந்து இதில் சிரிப்பு என்னன்னா கெமிட்ட எல்லாரும் சொல்லி அனுப்புகிறாங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸாக. அவர் வார்த்தையை நிறைய விட்டுட்டாரு எஃப்ஜே, வார்த்தையை நிறைய விட்டுட்டாரு. கெமி நீ ஒன்றும் பயப்படாத, நீ போயிட்டு ராணி மாதிரி வந்து இறங்குவ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு எஃப்ஜே. வார்த்தை விட்டுருக்காரு நிறைய வந்ததுலேருந்து. அப்புறம் கெமி தான் போயிட்டாங்கன்னா எனக்கு தெரியும் மச்சான் அவன் வந்து நல்லா விளையாடலை. யாரு அது? அந்த வாய், இது அது வேற வாய், இது நார வாய் அப்படின்ற மாதிரி தான் எஃப்ஸோட வார்த்தைகள் எல்லாம். அது வேற வாய், இது நார வாய். இந்த இப்போதைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன கேட்டால் வெளியேற வேண்டிய ரம்யாவாக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், வியானாவாக இருக்கட்டும், எஃப்ஜேவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா வெளியில் போகக்கூடாத ஆட்கள் பிரவீன், அவரை நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாரு, அடுத்து ஆதிரை, கெமிலாம் இவங்களை விட ரொம்ப நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நிஜமாக ஷீ பிளேடு வெரி வெல் தான். பட் அவங்கள வெளில அனுப்புகிறாங்க. ஸோ இதில் ஓட்டிங் அடிப்படையில் எதுவுமே நடக்கல. ரொம்ப லீஸ்டில் இருக்க ரம்யாவை அனுப்ப ரெடியாக இல்லை, எட்ஜில் இருக்க அரோராவை அனுப்ப ரெடியாக இல்லை. இவங்க என்ன உள்ளே உட்காந்து ப்ளே பண்ணுறாங்கன்றதும் நமக்கும் ஒன்றும் புரியலை. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இதை சொன்னால் நம்மளை கேனம்பானுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே. அடுத்து இதை சொல்ல போனோன்னா நம்மளை பைத்தியக்காரம்பானுங்க. ஓகே சொல்லிட்டு போகணும். இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. பிரேக் டைம்ல பார்வதி வந்து கம்ருதீன் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஷோலி பக்கத்தில் உட்காந்தாங்க. உட்காரும் போது எனக்கு உங்க மேலே ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கும்போது அவள் ஃப்ரெண்டுன்னு தானடா சொல்கிறா, அவள் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறா, என்ன அவளுக்கு பிரச்சனை, கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அரோராவுக்கு அப்படியே அட்டியில் வயிறெல்லாம் அப்படியே அள்ளு விடுது மேடம்க்கு. உடனே பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும் பொழுது அவங்க ஓகே ஏமல தான் தப்பு சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாரி நான் என்னையும் தான் எல்லாரும் கூட பேச, என்னையா அந்த மாதிரி ஒரு பொண்ணு, என்ன கேவலமான பிஹேவியர்ஸ். ஏன் இவ கூட ஒரு பையன் பேசினா அந்த பையன் வேற யாரு கூடயும் பேசக்கூடாதா, அவனுக்கு ஒரு பிரைவேசி இருக்கக்கூடாதா, அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கக்கூடாதா, அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதா, அவனுக்கு இன்னொரு பொண்ணு மேல ஒரு ஃபீல் இருக்கக்கூடாதா? நீ ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிட்டு இருக்கா, அப்போ அவன் யார்கிட்ட பேசினா என்ன? அவனுக்கு அதை வந்து கம்ருதீனை வச்சுட்டு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி போயிட்டு இருக்கியா அது சரியா? கம்ருதீனை வச்சுட்டு அரோரா பயங்கரமா ப்ளே பண்ணுது. இது ஏன் துஷாத் இருக்கும்பொழுது இந்த எண்ணம் அந்த பிள்ளைக்கு இல்லைன்றது தான் தெரியல. சிங்கம் வந்துடும் வாயில. அட் லாஸ்ட்ல உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு கம்ருதீனுக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, ஏய் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஃபீல் இருந்தால் நீ போய் பேசு, ஆனால் அவளை பற்றி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் உன் கூட பேசுறதுனால நீ அவகிட்ட போய் எதாவது ஸ்ப்ரெட் பண்ணி திரும்ப அவள் என்கிட்ட பிரச்சனைக்கு வருவானோன்னு பயமாக இருக்குது ஒன்று, இன்னொன்று உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு வந்து கானு இருக்காரு, இப்போ புதுசாக அமித் சேர்ந்துருக்காரு, ஸோ எனக்கு அவங்களாம் இருக்காங்க, நான் ஒன்றும் லோன்லியெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன், நீ அவள் தான் வேணா போ அப்படின்னு சொல்கிறா. அதே நாரவாயி அது வேற வாயி. இப்போ நாரவாயி சொல்லுது ரொம்ப டேஞ்சர் அவ, அந்த குறியீடை வச்சு நான் கெஞ்சனண்டா அவகிட்ட, அந்த குறியீடை வச்சு எனக்கு எப்படித்தமா அசிங்கப்படுத்தினா அவ, கெஞ்சனண்டா கேவலப்படுத்தினா அவ அப்படின்னு சொல்லி வீக் டேஸில் ஒரு நாள் இப்படி தான் ரம்யாட்ட அவங்க சொல்லி ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணும்போது அதை வந்து ரம்யா வந்து தெரியும்ல, ரம்யா வந்து கோல் மூட்டுறது தானே வேலை, அது வந்து இங்கே சொல்லிடுச்சு கம்ருதீன் டைம். அரோராட்டியும் சொல்லும்போது என்னை எப்படி அவ சொல்லலாம், நான் என்னடா பண்ணேன், நான் உன் கூட பேசிட்டு தானேடா இருக்கேன் அப்படின்னா, ஏங்க அவன் கூட பேசிட்டு தான் இருக்கா, ஃப்ரெண்டு தானே, அவனை விட அவனோட கேம் அவன் விளையாட்டும், நீ ஏன் இழுத்து காந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிற, அவன் விடு போகட்டும், அடி பண்ணட்டும், திட்டு வாங்கட்டும், அவன் என்ன பண்ணட்டும், அவனோட பிளே விளையாடட்டும், நீ ஏன் அவனை வச்சு ப்ளே பண்ண? துஷாத் இப்படி தான் வச்சு வெளில அனுப்புனேன், இப்போ கம்ருதீனை வெளில அனுப்புறதுக்கு நின்றுட்டு இருக்கு. இது தெரியாமல் கம்ருதீன் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைக்கு பிடிக்கும்னா நல்லது பண்ணுச்சோ கெட்டது பண்ணுச்சோ பிடிச்சிச்சோ பிடிக்கலையே தள்ளி போய் நின்று அது வேலையை பார்க்குது. அரோராவோட மைண்ட் செட்டு என்ன இப்போ என்ன தெரியுங்களா, எனக்கு தெரிஞ்சு அதோட மைண்ட் செட்டு இந்த வாரம் ஃபுல்லாக இந்த டாபிக் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அப்போ இந்த வாரம் ட்ரெண்ட் ஆகிட்டு வர வாரம் போகாமல் இருக்கிறதுக்காக பிளான் பண்ணுது அரோரா. அதனால் மனசு விட்டு உட்காந்து பேச முடியாது, என் மைண்டில் பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இப்போ திரும்ப போயிட்டு ஏதாவது நம்ம ஒன்று சொல்லுவோம், அவள் ட்ரிகர் ஆகி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவா, அப்போ சொல்லும்பொழுது அதை பிடிச்சி இந்த வார்த்தை ஓட்டிடலாம், ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுச்சு.
பட் இந்த சைடு பிரஜன் சாண்ட்ரா இவங்கெல்லாம் இனி வந்து ரொம்ப சைலண்ட்டாக ப்ளேவை பயங்கரமாக புரிஞ்சு ரொம்ப பொறுமையாக தான் விளையாடுவாங்க அப்படின்றது என்னோட கணிப்பாக இருக்கும். பட் கண்டிப்பாக சூப்பராக போகும். அந்த பிரேக் வந்து எவிக்ஷன் ஆகி 2 பேர் வெளில போனாங்க இல்லையா, கார் வரும், 2 காரில் போவாங்க, திரும்ப எவிக்ட ஒருத்தவங்க ஆவாங்க, ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரேக்கில் வியானை வந்து சண்டால செருக்கி அவன் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டான்ற மாதிரி தான். இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. அந்த லுக்குயா, அது என்னது பார்வையிலேயே ஒருத்தவங்க திங்கிற மாதிரி பார்க்கறது, என்னது என்ன இந்த பார்வை பார்க்குற அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. தெரியுது அவங்களுக்கு, அவர் தான் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுவார்ல, ஒரு பொண்ணை பற்றி கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுவார்ல, அவர் சொல்கிறாரு இதெல்லாம் தேவையா வியானாவுக்கு, தேவை தான், இது கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு தேவை தான். அப்போ வந்து நான் எவிக்ட் ஆகிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கேட்குறாரு. அப்போ எஃப்ஜேவே சொல்கிறாரு, இல்லை நான் போயிட்டேன்னா இப்போ வந்து சாண்ட்ரா அழுகிறாங்களே பிரஜனுக்காக, அந்த மாதிரி நீ எனக்காக கதறி கதறி அழுவல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எஃப்ஜே சொல்கிறாரு, நான் போனால் தான் உனக்கு தெரியும், இப்போ அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் என்ன மாதிரியான கான்வர்சேஷன், இது எதுக்கு அவங்க பேசுகிறாங்க? அந்த அவன் வந்து கண்ணு முன்னாடியே ஆதிரைன்ற ஒரு பொண்ணை அப்படி பேசி கேவலப்படுத்தி அவன் யூஸ் பண்ணிட்டு அனுப்பின பையனை திரும்ப இந்த வியானா நல்லா அறிவுள்ள பொண்ணு மாதிரி பேசும், பயங்கரமாக நல்லா பேசுகிறம்மா, வாழைப்பழம் மாதிரி பேசுகிறம்மான்ற மாதிரி பேசி ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா போயிட்டு உடனே டைரெக்டாக கேட்குறாங்க, உடனே ஃபேஸ் பண்ணுறாங்களா, உடனே அதற்கான ப்ராப்ளத்துக்கான தீர்வை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா மேடம். இவ்வளோ கேவலமாக வந்து பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஸோ இது ஒரு பக்கம், இந்த ட்ராக் ஒரு பக்கம் ஓடுது, அங்கே ட்ரையாங்கிளில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த வாரம் பிரஜன் சாண்ட்ரா இவங்க சூப்பராக விளையாடுவாங்க. திவ்யா வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு மோட்டோக்காக வந்திருக்கீங்க, நீ வெளியில் போகும்பொழுது சாண்ட்ரா அழுகிறத பார்க்கும்போது தான் உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பாண்டிங் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள், யாருக்காகவும் மாற்றியோ இல்லை யார் பக்கமும் ஒருதலை பக்கமாக நீங்கள் சாஞ்சி ப்ளே பண்ணாதீங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து இனி வரக்கூடிய நாட்களில் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அதை கரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணுவாங்கன்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், கீப் டச் வித் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதிகமாக பண்ணுங்கள், சரியா? தேங்க்யூ ஸோ மச். இது முழுவதும் என்னுடைய கருத்துக்கள், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு நான் சொல்லலை. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ.